தற்போதைய அண்மை செய்தி. கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக நெல்லை ஆட்சியரிடம் எஸ்சி/எஸ்டி ஆணைய நீதிபதி தமிழ்வாணன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக நெல்லை ஆட்சியரிடம் எஸ்சி/எஸ்டி ஆணைய நீதிபதி தமிழ்வாணன் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். ஐடி ஊழியர் கவின் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் தற்பொழுது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் எஸ்சி/எஸ்டி ஆணைய நீதிபதி தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா சிகாமணி, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் கடந்த 27ஆம் தேதி ஐடி பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கை தமிழ்நாடு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையத்தின் நீதிபதி தமிழ்வாணன் தலைமையில் ஒரு குழுவினர் சற்று முன் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார்கள். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள அவரது அறையில் வைத்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர், நெல்லை மாநகர காவல்துறை கிழக்கு துணை ஆணையர் வினோத் மற்றும் நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் விஜயகுமார், பாளையங்கோட்டை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் காசி பாண்டியன் ஆகியோரிடம் தொடர்ந்து தங்களுடைய விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் போது முதலாக அந்த வழக்குகள் தொடர்பாக என்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, அதன் பிறகு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்பாகவும் ஆணையத்தின் தலைவர் தமிழ்வாணன் நீதிபதி கேட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கில் அவர்களுக்கு தேவையான நிவாரணம், குறிப்பாக அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கான தீர்வு நிதி என்பது வழங்கப்பட்டு உள்ளதா என்பதற்கான கேள்வியும் அவர்களிடம் எழப்பட்டது. தொடர்ந்து இதற்கு முன்பாக இந்த கவினுக்கு ஏதேனும் மிரட்டல் என்பது வந்துள்ளதா, அது தொடர்பாக ஏதேனும் காவல் நிலையத்தில் எதுவும் புகார்கள் உள்ளதா என்பது தொடர்பாகவும் அவர் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சுர்ஜித் மற்றும் சுர்ஜித்தின் தந்தை ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தாய் கிருஷ்ணகுமாரியை ஏன் கைது செய்யப்படவில்லை என தொடர்பாகவும் அந்த ஆணையம் என்பது தங்களுடைய கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகியும் உடலை இன்று காலையில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த 5 நாட்களும் தாமதம், ஏன் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்பது தொடர்பாகவும் இந்த ஆணையத்தின் தலைவர் நீதிபதி தமிழ்வாணன், நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் துணை கண்காணிப்பு ஆய்வாளர் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் ஆகியோரிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த குழுவோடு துணைத் தலைவர் இமயம், உறுப்பினர்கள் ஆனந்தராஜ், இளஞ்செழியன், செல்வகுமார் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். இவர்களும் தற்போது விசாரணை என்பது துவங்கியுள்ளனர். மேலும் இந்த விசாரணை தொடர்பாக நீதிபதி தமிழ்வாணன் அடுத்த கட்டமாக என்ன விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு அங்கு கேட்கப்பட்ட கேள்விகள் நெல்லை மாவட்ட நிர்வாகம் செய்த நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர் நேரடியாக வெளிப்படையாக தங்களுடைய தகவலை தெரிவிக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.